உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் தற்பொழுது தமிழில் குர்ஆன் யூடியூப் சேனலை பார்வையிட்டு வருகிறீர்கள். இவ்வீடியோவில் மதிப்புக்குரிய மார்க்க அறிஞரின் பயனுள்ள ஒரு பயானை உங்களுடன் பகிர்கின்றோம். அதை மனமு முழுவதுமாக கேட்டு உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்திக் கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய அருமைச்சவர்களே, இன்றைக்கி நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு ஹதீஸ் இருக்குது இல்லையா, மனைவி சமயக்கட்டில் இருக்கும்போது கூட கணவன் அவருடைய தேவைக்காக அழைத்திருந்தால் உடனடியாக பதில் கொடுத்தே ஆகணும். அதே மாதிரி எந்த ஒரு மனைவி கணவனுடைய ஆசைக்கு இணங்க மறுத்து தூங்குறாவோ விடிய விடிய மலக்குமார்கள் அவங்களுக்கு சாபமிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸை வைத்து ஒரு சிலர் கேள்வி கேட்குறாங்க, இஷ்டமில்லாத ஒரு பெண்ணை அழைச்சா அந்த பெண்ணு கணவனுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணுமா? இது ஒரு பெண் ஆதிக்கம் இல்லையா? பெண் அடிமைத்துவம் இல்லையா? இஸ்லாம் ஒரு பெண் அடிமைத்துவத்தை சொல்லுதா அப்படின்ற ஒரு சாராருடைய ஒரு கேள்வி. இன்னொரு சாரார் இதை வச்சு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், மனைவி விஷயத்தில் நம்மகிட்ட கவுன்சிலிங் வந்திருக்காங்க இல்லையா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்துக்கிட்டு இவ அல்லாட சாபத்துக்குரியவ, நான் ஆசைக்கு அழைச்சாலும் இவ மறுக்கிறா, என்னுடைய தேவையை சரியாக பூர்த்தியாக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இஸ்லாத்தை பேசுவாங்க. மொத்தத்தில் ஒரு விஷயத்தை நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். அந்த ஹதீஸ் இருக்குது, ஒரு கணவன் மனைவியை அழைக்கும் போது அவள் சமயக்கட்டில் இருந்தாலும் கணவனுக்கு அவள் பதில் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஹதீஸ் இருக்குது. அது மட்டும் இருக்குதாங்கிறதை நாங்கள் பார்க்கணுமே. அதை மட்டும் அப்படியே தனியாக எடுத்து பார்த்தா பெண் அடிமைத்துவம் இங்கே இருக்குது. பெண்களை அப்படியே ஒரு போதைப் பொருளாக, இன்பம் கொடுக்கும் ஒரு உயிர் தலைவனியாகத்தான் இந்த இஸ்லாம் பார்க்குது அப்படி என்று சொல்ல தோணும். நிறைய பேர் இந்த ஹதீஸை வச்சு விமர்சிக்கவும் செய்கிறாங்க. உண்மையிலேயே இதை வச்சு நிறைய கணவன்மார்கள் மனைவிமார்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க, தாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்தையா, நபி சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு, என்னமோ இஸ்லாம் ஆண்களுக்கு தான் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க பாருங்க எங்களுக்கு எவ்வளோ சுதந்திரம் தந்திக்கு. அல்லது அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பாரு அல்லாவே ரசூலே என்ன சொல்லிக்கிறாங்கன்னு பாரு. நீ சமயக்கட்டில் இருந்தா கூட ஒரு கணவனுடைய ஆசைக்கு நீ உடனடியாக பதில் கொடுத்தே ஆகணும். அழைச்சா உடனே வரணும், அதை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வந்துடணும். சமயக்கட்டில்ங்கிறது ஏன் அதை நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்கன்னா, சமைச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அதை விட்டுட்டு வர முடியாது. அது நெருப்புல சட்டியில வெந்துக்கிட்டு இருக்கிற ஒரு நேரம், அது உடனே நின்று முடிச்சு ஆகணும். அந்த நேரத்தில் கூட அதை நிறுத்திட்டு தூக்கி வச்சுட்டு உன் கணவனை திருப்திப்படுத்து. அதுதான் ஒரு மனைவி கணவனுக்கு கட்டுப்படுற ஒரு முழுமையான ஒரு முறை அப்படிங்கிற விஷயத்தை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித்தருது. இதை வச்சு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, பாரு நீ தப்பு செய்யற அப்படிங்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே இந்த அழைப்பு விடுக்கிற கணவன் எப்படி இருக்கணுங்கிறத நம்ம முதல்ல பார்க்கல. அதாவது மனைவியை அழைக்கிற நேரம் அந்த மனைவி ஆசையா ஓடி அந்த கணவனை திருப்திப்படுத்துற மாதிரி இந்த கணவன் இருந்திருக்கிறானா அப்படிங்கறத முதல்ல பார்க்கணுமே. மனைவிக்குரிய தேவைகளை இவர் நிறைவேற்றல, மனைவியை ஒழுங்கா திருப்திப்படுத்தல, மனைவியை சந்தோஷப்படுத்தல. அப்ப செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு மனைவி கண் கலங்குற மாதிரியான வேலையெல்லாம் செஞ்சுட்டு, எக்ஸாம்பிள் சும்மா சொல்ல போனா, வேறு ஒரு பெண்ணோட தொடர்பாக இருந்து அந்த குடும்பத்தில் பெரிய சண்டை போயிட்டு இருக்குது, இதுக்குள்ள இவர் கூப்பிட்டோன்னா ஓடி வருவாளா? மனைவியை திருப்திப்படுத்தல, மனைவியை சந்தோஷப்படுத்தல, மனைவி போனுக்கு ஆன்சர் பண்ணல, மனைவி சாப்பிட்டு ஆண்டு கேட்கல, பிள்ளை எப்படி மாறிக்கண்டு பார்க்கல, ஆனா இவர் ஆசைக்கு அழைச்ச உடனே ஓடி வரணும். இது எப்படி நியாயமாகும்? நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் இல்லைன்னு சொல்லல, சொன்னாங்க. அந்த நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவியோடு எப்படி நடந்துக்கிட்டாங்க அதை எப்பயாவது பார்த்தோமா? நம்ம ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, நான் மாதவிலக்குள்ள நிலையில இருப்பேன், என்னுடைய மடியில் தலையை வச்சு படுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதுவாங்கங்கிறாங்க. இதை செஞ்சோமா நம்ம? மனைவி மாதவிலக்குள்ள நிலையிலேயே அவங்கள அன்பு காட்டி அவங்க மடியில படுத்து அவங்களோட பேசிட்டு இருந்திருக்கிறோமா? நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளியிறங்கும் போது முத்தம் கொடுத்துட்டு போவாங்க. இதை நம்ம செஞ்சிருக்கிறோமா? அந்த முத்தம் கொடுக்கிறது, நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மனைவிமார்களோட நகைச்சுவையா பேசி இருக்கிறாங்களே, அதை நம்ம பார்த்திருக்கிறோமா? பள்ளிவாசலுக்குள்ள இஅ்திகாஃப் இருக்கிற நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற ஆயிஷா நாயை கூப்பிட்டு சொல்றாங்க, அம்மா தொழுறதுக்கு ஒரு விரிப்பை கொண்டாந்து விரிச்சுடுங்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நான் எப்படி வர முடியும், நான் மாதவிலக்குள்ள பெண்ணா இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதாவது மாதவிலக்குள்ள நிலையில பள்ளிவாசலுக்குள்ள நுழையிறதை தவிர்த்து கொள்ளணும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டதை சொல்றாங்க.
அப்ப நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துட்டு உடனே விரிச்சிட்டு போறதுல ஒன்றும் தப்பில்லம்மான்னு சொல்றத ஒரு நகைச்சுவையா சொல்றாங்க. மாதவிலக்கு கையிலையா இருக்குது, வந்து விரிச்சிட்டு போமாங்கிறாங்க. எவ்வளவு ஒரு அழகான ஒரு நாசுக்கான ஒரு நகைச்சுவையான ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க, சிந்திச்சு பாருங்க. அதே மாதிரியாக குளிச்சுக்கிட்டு நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிக்கிறதுக்கு போறாங்க. அங்க மனைவி குளிச்சுட்டு வந்த மீதி தண்ணி அது. அவங்க சொல்றாங்க, நான் பரலான குளிப்பு குளிச்சேன், மீதி தண்ணி மாது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்றாங்க. நான் குளிச்ச தண்ணி மிச்சத்துல நீங்க குளிக்க போறீங்களே, நான் பரலான நிலையில குளிச்ச தண்ணி அது, அதாவது குளிப்பு கடமையான நிலைக்கு குளிச்ச தண்ணி அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, தண்ணி நஜீஸாகாது அப்படிங்கிறாங்க. ஒரு மூமின் நஜீஸாக மாட்டானே, அப்ப எப்படி தண்ணி நஜீஸாகும் அப்படிங்கிறாங்க. இன்னல் மூமின் லா யன்ஜுஸ், ஒரு மூமின் நஜீஸாக மாட்டாமா, அவன் என்ன நிலையில இருந்தாலும் நஜீஸாக மாட்டான். அவன் மாதவிலக்கு நின்ற ஒரு பெண்ணா இருந்தா நஜீஸ் கிடையாது, மாதவிலக்குள்ள ஒரு பெண்ணா இருந்தா நஜீஸ் கிடையாது, குளிப்பு கடமையான ஒரு நிலையில இருந்தா அவன் நஜீஸ் கிடையாது. நஜீஸ் எல்லாம் இல்லை, சட்டத்துக்கு நம்ம குளிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை அழகா நகைச்சுவே சொல்றாங்க. அப்ப கணவன் மனைவி உறவுங்கிறது சாப்பிடும்போது ஊட்டி விடுறாங்க. இப்படியெல்லாம் சில்மிஷங்கள் இருந்து தட்டி கொடுக்கறது, முத்தம் கொடுக்கறது, ஊட்டி விடுறது, மடியில் தூங்குறது, இதையெல்லாம் சரியா செஞ்சு மனைவி விஷயத்துல கவனத்தை செலுத்தி அன்பை காட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு கணவன் சமயக்கட்டில் இருக்கிற மனைவியை அழைச்சா ஓடி வர போறா? அந்த மாதிரி நடந்த ஒரு கணவன் அழைச்சி வரலாட்டி சாபம்தான். இவ்வளவும் செஞ்ச ஒரு கணவன் நான் கூப்பிடுறானே, அதுக்கு நீ பதில் கொடுக்கலாட்டி சாபம் நிச்சயமா இல்லையா இருக்குது. அந்த விஷயத்தை விட்டுட்டு இதை மட்டும் பிடிக்கிறாங்க. எப்படி? இவர் வீட்டில் ஃபோன் பண்ணி கேட்க மாட்டாராம், சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாராம், கறி வாங்கி கொடுக்க மாட்டாராம், என்னமா செய்யறேன்னு கேட்க மாட்டாராம், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக மாட்டார். பொண்டாட்டி சுகம் இல்லாம இருக்கிறதே தெரியாம இருப்பார். அவன் 3 நாளா காய்ச்சலா இருந்திருக்கிற அந்த ஆளுக்கு தெரியாது. அப்ப இந்த ஆளு பொண்டாட்டியை கவனிக்கவே இல்லை. ஆனா அந்த ஹதீஸை மட்டும் சரியா இஸ்லாம் பேசுவார். எங்க இருந்து வந்துச்சு இந்த இஸ்லாம்? இது போக இவர் மனைவிக்கு துரோகம் வேற பண்ணிட்டு இருப்பார். போன்ல வேற கனெக்ஷன் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கும். அதுல ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இப்ப பல வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்துட்டாங்க. அவன் சொல்றான், இவர் ஒரு பெண்ணோட தொடர்பா இருக்கிறார் அசராத், எங்களை சேர்த்து வைங்க அப்படின்னு சொன்னா, அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? உன்னாலதான் நான் தொடர்பானேங்கிறார். ஏன் என்னால தொடர்பான அப்படின்னு அவ கேட்கிறான். நீ தான் என்னை திருப்திப்படுத்த மாட்டேங்கிறிய, என்னுடைய ஆசைக்கு நீ இடம் கொடுக்கலையே, அதனால நான் அங்க போனேன் அப்படின்னு. அவ திருப்பி கேட்கிறான், நான் ஏன் உன்னை திருப்திப்படுத்தல, நான் ஏன் உன்னுடைய ஆசைக்கு கட்டுப்படலை, அது உனக்கு தெரியுமா? உனக்கு பிறந்த குழந்தை அங்கவீனமா பிறந்த குழந்தை, கையிலேயே வச்சிருக்க வேண்டிய குழந்தை, அந்த குழந்தையோட என்னுடைய முழு நேரத்தை நான் கழிக்கிறேன், அந்த குழந்தைய எல்லா நேரமும் நான் பார்க்கிறேன், அதனால எனக்கு சரியான டயர்டாகி நான் தூங்குறேன். அந்த நேரத்தில் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணல, என்னுடைய உடல் நிலைகள் நீ பார்க்கல, என்னை சாப்பிட்டியாண்டு கேட்கல, எனக்கு மருந்து எடுத்து தரல, என் தலையை தடவி விடல, எனக்கு நீ மருந்து தரத்த வேணாம், எனக்கு காய்ச்சல் தலையை தடவி சரியாயிருமான்னு ஒரு வார்த்தை நீ சொல்லல, இவ்வளவுக்கு நீ எனக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறைய, அப்ப நான் எந்த மனசோட உனக்கிட்ட வருவேன்? அதை கூட நான் மறுக்கலையே, உனக்கிட்ட வந்தேன் அவ்வளவுதான். ஆனா நீ நினைக்கிற மாதிரி உன்ன கோஆப்ரேட் பண்ணல, உன்ன நான் கவனிக்கல, உன் பாசையில அப்படி நான் செய்யல, அது ஒரு குற்றமா அப்படின்னு கேட்கிறா. நியாயம் தானே? நீ அவங்கள மனசை சந்தோஷப்படுத்தினா தானே உன்னை சந்தோஷப்படுத்துவா. மனசையே சந்தோஷப்படுத்தாம காயப்படுத்தி இருந்தா எப்படி சந்தோஷப்படுத்துவா? சரி, நான் ஒரு கேள்வி கேட்டேன், சரி இதுக்கு தீர்வு இதுவா? உன் மனைவி இப்படி இருந்தோடனே தீர்வு தப்பா இன்னொரு பெண்ணிட்ட போறியா? சரி, நீ இன்னொரு பெண்ணிட்ட போன இல்லையா? இன்னொருத்தம் பொண்டாட்டி, அது இன்னொருத்தம் பொண்டாட்டிக்கிட்ட நீ சாதாரணமா சும்மா போயிருக்க மாட்டேன். எவ்வளவு நாள் ட்ரை பண்ணன்னு கேட்டேன். அது ஒரு 2 மாசம் ட்ரை பண்ணு. அந்த 2 மாசத்துல 2 நாள் ட்ரை பண்ணுவோம் பொண்டாட்டிக்கிட்ட. நீ ஹராமா ஒரு விபச்சாரம் செய்யறதுக்கு 2 மாசம் ட்ரை பண்ணி எவ்வளவெல்லாம் வாஸ்த பேசி மயக்கி போன் பண்ணி என்னெல்லாம் கிஃப்ட் கொடுத்து அவளை நீ வளைச்சு வலையில போட்டிருப்பேன். ஏண்டப்பா, அந்நிய பெண்ணுகிட்ட அடுத்தவன் பொண்டாட்டிக்கிட்ட நீ காட்டுற அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் கருணையும் உன் சொந்த பொண்டாட்டிக்கிட்ட காட்டியிருந்தா அந்த பிரச்சனை வருமா? வராது இல்ல. அப்ப இந்த ஹதீஸை நம்ம சரியா புரிஞ்சு கொள்ளணும். சமயக்கட்டில இருக்கும்போது மனைவியை அழைச்சாலும் அவள் பதில் கொடுக்க வேண்டும் அப்படின்னா அந்த கணவன் எப்படிப்பட்டவனா இருக்கணுங்கிறத சேர்த்து பாருங்க. சும்மா இதெல்லாம் அவளை காயப்படுத்திட்டு
சீண்டி விட்டுட்டு அவள்கிட்ட வந்து எதிர்பார்த்தா தெருவாள், அவளு என்ன தெருவா? சிந்திச்சு பார். இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்ட தான் இஸ்லாம் புனிதமானதுங்கிறத புரிய முடியும். அது இல்லாமல் இஸ்லாத்தினுடைய பாதியை மறைச்சி மீதியை நீங்கள் சொன்னீங்கண்டா அந்நியர்கள் இந்த இஸ்லாத்தை கேவலப்படுத்துவாங்க. இது பெண் அடிமைத்துவம் உள்ள மார்க்கம்னு சொல்லுவாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற முஸ்லீம் அல்லாத சகோதரர்களும் புரிஞ்சுக்கோங்க, பெண் அடிமைத்துவத்தை இஸ்லாம் சொல்லவில்லை, சகோதரத்துவத்தை தான் சொல்லுது. இன்னொரு விஷயத்தை இறுதியாக சொல்லி முடிச்சுக்கிறேன். இப்படி ஒழுங்காய் இருந்து மனைவியை சந்தோஷப்படுத்தி அன்பு காட்டி பாசம் காட்டி ஒரு சில்மிஷம் செய்து காதல் வார்த்தைகள் பேசி முத்தம் கொடுத்து பவளைக்கெல்லாம் அவள்கிட்ட கருணை பார்வை பார்த்து கஞ்சாடை செய்து சந்தோஷப்படுத்தி அந்த பெண்ணை அழைக்கும் போது அவள் மறுத்தாள், உண்மையிலேயே அவள் சாபத்துக்குரியவள் தான். அப்படி அழைக்கும் போது அந்த பெண்ணு போகல்லாட்டி அந்த பெண்ணுக்கு தான் ஆபத்து. ஏன் தெரியுமா? இவ்வளவு செஞ்சு இவள் மாட்டேங்கிற ஆளு என்று அவன் தப்பு செய்ய அப்பதான் தொடங்குவான். இது சாட்டு சொல்றதுக்கு இந்த ஹதீதை எடுக்கிறாங்க. இது இஸ்லாத்தின் மீது கொண்டு வரக்கூடிய ஆபத்தம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னும் பல குடும்ப விவகாரங்களை பற்றியும் நாம் பார்க்க இருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதனை நாம் எவ்வாறு நம் வாழ்விற்கான முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் என கமெண்ட் செய்யுங்கள். இந்த பயான் உங்களுக்கு பயனாக இருந்தால் தயவு செய்து தமிழில் குர்ஆன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுடன் பகிர்ந்து இறைவனின் மேலான நன்மைகளை பெறுங்கள். ஜிசாக்குமுல்லாஹ் ஹைரன்.